தலைமுறையின் கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உலகத்திலேயே அதிக மக்களால் கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் திருவிழா. பண்டிகை உற்சாகத்தில் மக்கள் மிதந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழாவின் முக்கியத்துவம், வரலாற்று சிறப்புகள் ஆகியவற்றை புதிய தலைமுறை வழங்க உள்ளது. இதனை காண இணைந்திருங்கள் எங்களோடு. இயேசு கிறிஸ்து பிறந்த தினம்தான் கிறிஸ்துமஸ் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் கிறிஸ்துமஸ் என்ற சொல் எப்படி உருவானது, அதன் பின்னணியை என்ன என்பது போன்ற தகவல்கள் நம்மில் பலருக்கும் தெரியாது. அத்தகைய சுவாரஸ்யமான தகவல்கள் முதலில் இது உங்களுக்காக. கிறிஸ் மற்றும் மாஸ் என்ற இரண்டு சொற்களின் இணைப்பே கிறிஸ்துமஸ் என்ற சொல்லாக உருவெடுத்தது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டை இதுவரை யாராலும் சரியாக கணிக்கவோ உறுதிப்படுத்தவோ முடியவில்லை என்பதால் கிமு 7க்கும் கிமு 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்பட்டு வருகிறது. யூதர்களின் பருவகாலம் நாட்காட்டிகள் மூலம் கணக்கிடப்பட்டு ஒரு ஊகத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 25ஆம் நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, ஜனவரி மாதம் 6ஆம் தேதியை கிறிஸ்து பிறந்த தினமாக அல்பேனியர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது முற்காலத்திலே ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தான் கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது. அப்பொழுது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அந்த சூரிய கடவுளுடைய திருநாளை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த மெலான் சாசனம் என்று அவர் ஏற்படுத்தினார். இதிலிருந்துதான் கிறிஸ்துமஸ் விழாவானது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகின்ற வழக்கமானது துவங்கியது. எத்தியோப்பியா, ரஷ்யா, உக்ரைன், செர்பியா போன்ற நாடுகளில் கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஜனவரி 7ஆம் தேதியன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்காக மரம் வைக்கும் வழக்கம் 1510ஆம் ஆண்டு ரிகா என்ற இடத்தில் தொடங்கியது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி விடுமுறை என்ற வழக்கம் தொடங்கியது அலபாமாவில். கிறிஸ்துமஸையொட்டி வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் பழக்கம் முதலில் தொடங்கியது இங்கிலாந்து நாட்டில். இவை தவிர கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சிறப்பு சேர்ப்பவற்றில் முக்கிய பங்கு வகிப்பவை கிறிஸ்துமஸ் கேரல்ஸ். கிறிஸ்துவர்கள் சிறு குழுக்களாக இணைந்து கேரல் சர்வீஸ் நடத்துகின்றனர். இந்த நிகழ்ச்சிகளில் கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் உலகில் தோன்றியதன் நோக்கம் உள்ளிட்ட கருத்துக்கள் கொண்ட பாடல்கள் இனிமையான இசையுடன் இசைக்கப்படுகின்றன. இவை மட்டுமின்றி கிறிஸ்துமஸ் கேக், புத்தாடைகள் என உலக மக்கள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இந்த தினத்தை கிறிஸ்தவர்கள் மிக புனிதமான தினமாக கருதுவதால் இன்றைய தினத்தில் புதிய பணிகளை தொடங்குவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் பெயர் காரணத்தை பார்த்தோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களோடு ஒன்றி போன ஒரு அம்சம் கிறிஸ்துமஸ் தாத்தா. சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா குதூகலத்தின் அடையாளமாக விளங்குபவர். இவர் எப்படி உருவானார் என்பதும் மிகவும் சுவாரஸ்யமானதுதான். இதோ அந்த தகவல்கள். பனி போன்ற வெண்மையான தாடி மீசையோடு சிவப்பு நிறத்தில் வினோதமான உடையும் அதே நிறத்திலான குஞ்சத்துடன் கூடிய கூம்பு குல்லாவும் அணிந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை அறியாதவர்கள் இருக்க முடியாது. குழந்தைகளுக்கான பரிசு பொருட்களோடு சிம்னி எனப்படும் புகைப்போக்கியின் வழியாக வீட்டிற்குள் நுழைபவர் என நம்பப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தா உலகெங்கிலும் சாண்டா கிளாஸ் என்ற பெயரில் அறியப்படுகிறார். சாண்டா கிளாஸாக முதலில் அவதாரம் எடுத்தவர் துருக்கியை சேர்ந்த புனித நிக்கோலஸ் என்ற மத போதகர். 280ஆம் ஆண்டு துருக்கியில் உள்ள லைசா என்ற இடத்தில் பிறந்த நிக்கோலஸ் மிகப்பெரிய பணக்காரர். அதே சமயம் ஏழைகளுக்கு உதவுவதில் ஆர்வம் கொண்டவர். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்ட இவர் நினைவாகவே இன்று வரை கிறிஸ்துமஸ் தாத்தாவின் வருகை கடைபிடிக்கப்படுகிறது.
நீளமான உடல்வாகும் குண்டு தொப்பையுமாக காட்சியளிக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவிற்கென சில பிரத்யேக அடையாளங்கள் உண்டு. பறக்கும் வகை மான்களால் இழுத்து செல்லப்படும் வாகனம் அத்தகைய அடையாளங்களில் ஒன்று. கிறிஸ்துமஸ் தாத்தா இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் வந்து தனது பரிசுகளை காலுறைக்குள் மறைத்து வைத்துவிட்டு சென்று விடுவார் என்று நம்பப்படுகிறது. முன்பெல்லாம் நிக்கோலஸ் தினமான டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியே குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய இரவில் கிறிஸ்துமஸ் தாத்தா தனது பரிசு பொருட்களை அளிப்பது வழக்கமாகிவிட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை பற்றிய எதிர்பார்ப்பை மத்தியில் ஏற்படுத்தி பரிசு பொருட்களால் அவர்களை பரவசப்படுத்தும் சாண்டா கிளாஸ் எப்போதுமே குழந்தைகள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் தான். குழந்தைகளின் ஹீரோ சாண்டா கிளாஸ் பற்றி பார்த்தோம். இனி அடுத்ததாக கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மற்றொரு சுவையான அம்சம் கேக்கை பற்றி பார்ப்போம். பல்வேறு வண்ணங்களில் உலர்ந்த பழங்கள் மற்றும் பருப்பு வகைகளால் அலங்கரிக்கப்பட்டு ரொட்டி கடைகளின் கண்ணாடி பெட்டிகளிலிருந்து நம்மை ஈர்க்கும் கேக்குகள் கிறிஸ்துமஸ் திருவிழாவின் அடையாளங்களில் ஒன்றாக தொன்று தொட்டு விளங்கி வருகின்றன. கிறிஸ்துமஸ் கேக்கில் அப்படி என்ன சிறப்பு என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் எழலாம். அந்த கேள்விக்கான பதிலை இப்போது பார்ப்போம். கிறிஸ்துமஸ் கேக் செய்யும் பழக்கத்தை ஐரோப்பிய மக்களே ஆரம்பித்து வைத்தனர். பண்டிகைக்கு முதல் தினத்தில் விரதம் இருப்பவர்கள் கிறிஸ்துமஸ் நாளன்று பிளம் புட்டிங் என்ற ஒரு வகையான உணவுடன் ஆரம்பித்தனர். இது சூட் என்ற மிருகத்தின் கொழுப்பு, கிசுமிசு பழம், முந்திரி, வால்நட் போன்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் கோதுமை மாவு, வெண்ணெய் மற்றும் முட்டை ஆகியவை சேர்ந்த கலவையில் உலர்ந்த பழங்களை சேர்த்து பிளம் கேக் தயாரிக்கப்பட்டது. ரிச் கேக் இது எப்படின்னாக்கா நம்ம இது வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ஃப்ரூட்ஸ் பிளஸ் லிக்கர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி 45 டேஸ் சோக் பண்ணி நம்ம பண்றதால இதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா கிறிஸ்மஸ்னாலே ஒரு ட்ரெடிஷனான ஒரு விஷயம். அந்த கிறிஸ்மஸ்னால ட்ரெடிஷனல் விஷயம் என்னன்னாக்கா ஒரு பீஸ் ஆஃப் ப்ளம் கேக் வித் டோஸ் ஆஃப் வைன் பண்ணாதான் அதுக்கு அந்த அவங்களோட கிறிஸ்மஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓவர் இட் இஸ் யாரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாலுமே அதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். பாரம்பரிய கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பு நவம்பர் மாதத்திலேயே தொடங்கிவிடுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் ஒரு பகுதியாகவே இந்த கேக் தயாரிப்பு சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாறு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் கேக் காற்று புகாத வண்ணம் ஒரு கொள்கலனில் அடைத்து வைக்கப்படுகிறது. அதனை பதப்படுத்துவதற்காக மிக சிறிய அளவில் மதுபானங்கள் சேர்க்கப்படுகின்றன. இதனை கேக்கிற்கு உணவூட்டல் என்று அழைக்கின்றனர். பிரவுன் நிறத்திலான பிளம் கேக் பல்வேறு வடிவங்களில் தயாரிக்கப்பட்டு மேற்பகுதியில் உலர்ந்த பழங்கள், பருப்பு வகைகளால் அலங்கரிக்கப்பட்டு கண்ணை கவரும் வகையில் விற்பனைக்கு வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி அவரவர் தம் விருப்பத்திற்கும் வசதிக்கும் ஏற்ப கேக்கை வாங்கி செல்கின்றனர். மனிதர்கள் மட்டுமல்லாது விலங்குகளும் ஆர்வமுடன் உண்ணும் வகையில் பலவித கேக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. ஜப்பானில் இந்த ஆண்டு நாய்களுக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கேக் விற்பனைக்கு வந்துள்ளது. வழக்கமாக தயாரிக்கப்படும் கேக்கில் சாக்லேட் மற்றும் மதுபானங்களை ஊற்றாமல் நாய்களுக்கு பிடித்த சில பொருட்களை சேர்த்து இந்த கேக்கை தயாரித்துள்ளனர். இதையடுத்து கேக்கை ருசிப்போரின் பட்டியலில் நாய்களும் சேர்ந்துள்ளன. கிறிஸ்துமஸ் கேக் பற்றிய அந்த சுவையான தொகுப்பை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது புதிய தலைமுறையின் கிறிஸ்துமஸ் திருவிழா. கும்கி வெற்றி நடை போடுகிறது. Spend on yourself. Spend on someone special. Spend on a vacation. Spend on a long drive. Spend all you want when you save on your new car. Tata Motors December offer. Grab it now.
No more bargaining, no more confusions, no more fake promises. Clear price tag, CPT, only from Joya Lucas. Right tag, price tag. யார் வேணும்னாலும் காப்பி பண்ணலாம். ஆனா மிகவும் குறைவான விலையில். அதுதானே முக்கியம். Joya Lucasல உள்ள மிகவும் குறைவான விலை சைதாரம் தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் கிடைக்காது. உறுதி. படம் எப்படி இருந்தது? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. படமா இல்ல ஹீரோயினா? கமானியா. ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்காங்க. அதனால் சாலையில் அதிசிறந்த பிடிப்பிற்காக சியட் டயர்ஸ் இப்போது ஆங்குலர் ட்ரெட் டிசைனை உருவாக்கி உள்ளது. சியட் பைக் டயர்ஸ். வெயில், தூசு மற்றும் மழையால் வீட்டிற்கு இந்த நிலைமையா? உங்கள் வீட்டிற்கு நெரோலாக் எக்ஸலின் மிக டஃப் ப்ரொடெக்ஷனை கொடுங்கள். இதன் வெதர் டிஃபென்ஸ் ஃபார்முலா இதை டஸ்ட் ரெசிஸ்டன்ட், யூவி ரெசிஸ்டன்ட் மற்றும் வாட்டர் ரெப்பல்லண்ட் ஆக்கும். நெரோலாக் எக்ஸல் மிகவும் டஃப். New Preeti Royal with D series motor. Preeti pole Preeti yaru nalu undu vela dooru kuttum bodum sattam illai uttu paaru hodum life and style keta Preeti paaru ivale pol vera yaru. D series power, D series semipu, D series freshness. New Preeti Royal D series motor உடன் நம்ம லைஃப் சுத்துற ஸ்பீடுக்கு Preeti Royal தான். அதுக்கு நான் கேரண்டி. Federal Bank cheerful festive offer. No processing fee on home loan and car loan. Reward points for new SB accounts. Federal Bank. ரெனோ காண்பது ஒரு தடையற்ற இந்தியா. இந்த இந்தியாவிற்காக உருவாக்கியுள்ளோம் ஒரு விசேஷமான கார். மிகப்பெரிய கண்கவரும் சக்தி வாய்ந்த ரெனோ டஸ்டர் தடுக்க முடியாத இந்தியருக்காக உருவாக்கப்பட்டது. Carlton. Designed in London since 1976. உற்பத்தி விலைக்கே தங்க நகைகள் வழங்கும் லலிதா ஜுவல்லரி தற்போது மிக பிரம்மாண்டமாய் திருச்சியில் லட்சமாய் மிச்சப்படுத்துங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த சேதாரம் 0.5% முதல் 7% வரை மட்டுமே. லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை, திருச்சி. மறுபடியும் அடி வயிற்றுல அதே ஃபீலிங். ஆமா, லவ் பண்றவெல்லாம் இதயத்துல தான் ஃபீல் பண்ணுவான். நீ என்ன கொஞ்சம் கீழே இறங்கி அடியில ஃபீல் பண்ற? இதயம் வயிற்றுக்கு வந்துருச்சா? இண்டஸ்ட்ரி கம்பிகள் எக்ஸ்ட்ரா ரிப் தரும் உறுதியான பிடிமான். எக்ஸ்ட்ரா பலம் உங்கள் வீட்டுக்கு, எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு உங்களுக்கு. இண்டஸ்ட்ரி ரைட் ஸ்டீல். Indus TMT 500X. But the world is not permitted to intrude, where every detail has been crafted for your comfort, where membership is the privilege of a few. Experience Club Class in the luxurious new Monza. Italian leather seats, touchscreen multimedia navigation, automatic climate control, and a refined 90 PS engine. Monza, the Club Class sedan. ஒரு குட் நியூஸ். என்ன? இப்ப 100 ml VVD Gold coconut oil வாங்கினா 20 ml எக்ஸ்ட்ரா. VVD Gold 100% pure and natural. சாமானியர்களின் சாதனை படைப்புகள். ஆயுதம் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 11:30 மணிக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கிளியர் பிரைஸ் டாக்ஸ் CPT only from Joya Lucas மிகவும் குறைவான விலையில். இணைந்து வழங்குபவர்கள் மதிப்பிற்குரியவர்களுக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள். பாண்டிச்சேரி ஸ்ரீலட்சுமி ஜுவல்லரியின் பிளாட் 9.99 ஆஃபர். உன்னதமாய் உயர்தரமாய் நேஷனல் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள். திருப்பதி பிரதர்ஸ் என் லிங்குசாமி வழங்கும் பிரபு சாலமன் இயக்கத்தில் கும்கி, சிவி வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் பனியன்கள். அணியும் பொழுதெல்லாம் உற்சாகம் மற்றும் ஆச்சி தொக்கு வகைகள்.
இது புதிய தலைமுறையின் கிறிஸ்துமஸ் திருவிழா. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் வசிக்கும் வேட்டிகன் உலக கிறிஸ்தவ மக்களுக்கு கலாச்சார அடையாளமாகவே விளங்குகிறது. எண்ணிலடங்கா மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது வருகை தரும் வேட்டிகனில் கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, அங்கு கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் என்ன விளக்குகிறது இப்போது நாம் காண இருக்கும் தொகுப்பு. கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் புனித நகரமான வேட்டிகனில் கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நொவேனா எனப்படும் ஆராதனையோடு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியே தொடங்கிவிடுகின்றன. இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரை நீடிக்கின்றன. 9 நாட்கள் நடத்தப்படும் ஆராதனையின் போது ஆடு மேய்ப்பவர்கள் போல் வேடமணிந்து இளைஞர்கள் வீடு வீடாக சென்று கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுவார்கள். இத்தாலிய மொழியில் பிரீசெப்பியோ என்று அழைக்கப்படும் கிரிப் ஜோடனை அனைத்து வீடுகளிலும் இடம்பெற்றிருக்கும். இதில் இயேசு கிறிஸ்து, மாதா மற்றும் ஜோசப் ஆகியோரின் உருவ சிலைகளோடு எருது மற்றும் கழுதை ஆகிய விலங்குகளின் சிலைகளும் இடம்பெற்றிருக்கும். பெரும்பாலும் மரத்திலான இந்த சிலைகள் தலைமுறை தலைமுறையாக வழங்கப்பட்டு வருபவை. மற்ற நாடுகளில் கடைபிடிக்கப்படாத மற்றொரு கலாச்சாரம் வீடுகளில் செய்யப்படும் செப்போ என்ற அலங்காரம். பிரமிட் வடிவில் இருக்கும் இந்த அலங்காரத்தில் சிறுவர்களுக்கான பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். வேட்டிகனில் கடைபிடிக்கப்படும் மற்றொரு பழக்கம் யோல் மரக்கட்டையை எரிப்பது. இந்த மரக்கட்டை கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தைய தினத்திலிருந்து புத்தாண்டு வரை எரிக்கப்படும். யோல் மரக்கட்டை எரிந்து கொண்டிருக்கும் வீடுகளுக்கு இயேசுவின் தாய் மேரி மாதா வருகை தருவார் என்பது ஒரு நம்பிக்கை. கிறிஸ்துமஸ் தாத்தாவை போலவே லெஜெண்ட் ஆஃப் லா பெஃபனா என்ற பெண் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்குவார். இரவு நேரங்களில் வீட்டிற்கு வரும் இவர் காலுறைகளில் பரிசுகளை வைத்துவிட்டு செல்வார். வேட்டிகனில் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் முக்கிய வழக்கம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று போப் நிறைவேற்றும் மாஸ் எனப்படும் கூட்டு திருப்பலி. வேட்டிகனில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித பீட்டர் தேவாலயத்தில் நடத்தப்படும் இந்த ஆராதனை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவர்கள் காணும் வண்ணம் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். வேட்டிகன் உள்ளிட்ட மேலை நாடுகளில் பிளம் கேக், பிரத்யேக வைன், வான்கோழி என கொண்டாடப்பட்டு வரும் இந்த கிறிஸ்துமஸ் தமிழகத்தில் இந்திய பாரம்பரியத்தோடு கொண்டாடப்படுகிறது. முன்னொரு காலத்தில் வெளிநாட்டு பண்டிகை என அனைவராலும் குறிப்பிடப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் தற்போது அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படுகிறது என்கின்றனர் மக்கள். சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில எப்படின்னா அவங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. அப்பெல்லாம் தெரியாது அதிகமா. ஆனா இப்ப வந்து பார்க்கும்போது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அப்பெல்லாம் பலகார பசங்களுக்காகவும் இல்ல உறவினர்கள் அந்த நாட்கள் நம்ம வீட்டுகளுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்லை. எல்லா பக்கமுமே எல்லா ஜாதியினருமே இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான கடவுளுங்கிறது மாத்திரம் அல்லாதபடி அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு முன் வந்துட்டாங்க. எல்லா ஜாதியினரும் நமக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கடவுள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது சும்மா குறைஞ்ச ஜனங்கள், அதாவது குறைஞ்ச ரிலேஷன்ஸ் மூலமா கொண்டாடி அது புது துணியெல்லாம் போட்டு அப்ப செலிப்ரேட் பண்ணோம். இப்ப இந்த காலத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது ஜாதி, மதம், வேதம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லோருமே ஒன்று கூடி நம்ம கொண்டாடுறோம். ஆனா இப்ப இருக்கிறது வந்து யாரையும் அங்க ஒதுக்கி வைக்கிறது, அது பண்றது, இது பண்றதெல்லாம் கிடையாது. எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக திகழ்வது இந்த பண்டிகையொட்டி மற்றவர்களுக்கு அளிக்கப்படும் உதவிகள். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மூகாம்பிகை நகரில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி ஏழை எளியோருக்கு உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. விதவைகள், பழங்குடியின மக்கள், ஆதரவற்ற சிறுவர்கள், உடல் ஊனமுற்றோர் என ஆகியோருக்கும் புத்தாடை, உணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. சுமார் 500 பேருக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டன. மூகாம்பிகை பகுதியில் வசிக்கும் ஜெயக்குமார் என்பவர் 13 ஆண்டுகளாக இந்த உதவிகளை செய்து வருகிறார். ஏழை எளிய மக்களுக்கும், விதவைகள், பார்வையற்றவர்கள், ஊனமுற்றோர்கள், இருள் பிள்ளைகள் இவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை ஆடைகள் மூலமாகவும், உணவுகள் மூலமாகவும் மற்றும் பெட்ஷீட் இவை அனைத்து மூலமாகவும் அவர்களுக்கு இந்த நல்நாளிலே இப்படியான ஒரு காரியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். குண்டுமணி அளவு தங்கம் வாங்கவே நம்மில் பலர் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் முற்றிலும் தங்கத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் வரம் ஒன்றை பார்த்ததும் எப்படி இருக்கும்? பார்த்த பிறகு நீங்களே சொல்லுங்களேன்.
டிஸ்னி கோல்ட் கிறிஸ்துமஸ் ட்ரீ. இதுதான் ஜப்பான் நகைக்கடை ஒன்றில் செய்யப்பட்டுள்ள தங்க கிறிஸ்துமஸ் மரத்தின் பெயர். 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மரத்தை டோக்கியோவில் உள்ள கின்சா தனாகா என்ற நகைக்கடை வடிவமைத்துள்ளது. மிக்கி மவுஸ், டிங்கபெல், சிண்ட்ரெல்லா உள்ளிட்ட வால்ட் டிஸ்னியின் 50 கதாபாத்திரங்களை கொண்டு இந்த மரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்தனியாக வடிவமைக்கப்பட்டு மரத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. வால்ட் டிஸ்னியின் 110ஆம் ஆண்டு விழாவையொட்டி இந்த மரம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.今金は 1g4800 円を超えているんですが、その純金を約 40kg 使いまして、あと有名なディズニーのキャラクターを一つ一つ丁寧に職人が手作業で作っておりますので、価値としては3億5000万、それでも大変お買い得な金額というふうに当社は考えております。10 ஊழியர்கள் 2 மாத காலம் இந்த மரத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த தங்க கிறிஸ்துமஸ் மரத்தை வாங்க ஒரு சிலர் ஆர்வம் காட்டினாலும் விலையை கேட்டவுடன் விலகி சென்று விடுகின்றனர். இதனால் குறைந்த விலையில் வெள்ளி சிலைகளுடன் வேறு ஒரு மரத்தையும் இந்த நிறுவனம் வடிவமைத்துள்ளது. இதனை வாங்க போட்டா போட்டி நிலவுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி சென்னையிலும் முக்கிய வணிக வளாகங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஸ்பென்சர் பிளாசாவிற்கு செல்பவர்களை வரவேற்கும் வகையில் அதன் நுழைவு வாயிலில் 25 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் மரம் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வரும் வாடிக்கையாளர்களின் பார்வையை ஈர்க்கும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள கிறிஸ்துமஸ் குடில், ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் பனி கொட்டுவது போன்ற காட்சி செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றிற்கெல்லாம் மேலாக ஒளி வெள்ளத்தை அள்ளி தெளிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் மரமும் வளாகத்திற்குள் இடம்பெற்றுள்ளது. இதேபோன்ற ஸ்கை வாக், எக்ஸ்பிரஸ் அவென்யூ போன்ற வணிக வளாகங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நினைவு கூறும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் மரங்கள் ஜொலிக்கின்றன. கிறிஸ்துமஸ் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று வீடுகளுக்கு சென்று பாடல்கள் இசைக்கும் கேரல் என்ற நிகழ்ச்சி. சென்னையில் இந்த கேரல் எப்படி நடைபெற்றது என்பதை இப்போது பார்ப்போம். சென்னையில் உள்ள மிக பிரபலமான கிறிஸ்தவ தேவாலயம் குழந்தை தெரேசா ஆலயம். இந்த ஆலயத்தின் இசைக்குழுவினர் மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாமல் இசைக்கருவிகளோடு கேரல்ஸ் நிகழ்ச்சிக்கு புறப்பட்டனர். பிறகு வீடுகளுக்கு செல்லும் இவர்கள் கிறிஸ்துவின் வருகை குறித்த பாடல்களை இசைக்கின்றனர். வீடுகளில் இவர்களை வரவேற்கும் மக்கள் இசைக்குழுவினர்களை அன்புடன் உபசரிக்கின்றனர். பல்வேறு வீடுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் வருகை குறித்த பாடல்களை இசைத்துவிட்டு திரும்பும் இவர்களின் பயணம் ஆலயங்களில் வழிபாடோடு நிறைவடைகிறது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள 165 ஆண்டுகள் பழமையான ஜியான் ஆலயத்தில் கடந்த வாரம் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு மற்றொரு சிறப்பு, இங்கு வைக்கப்பட்டுள்ள 165 ஆண்டுகள் பழமையான ஆர்கன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை மேயராக இருந்த நேப்பியர் இந்த ஆலயத்தில்தான் வழிபாடு நடத்தினார் என்று கூறப்படுகிறது. நெருங்கி வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உலக மக்களின் கொண்டாட்டங்களை பார்த்தோம். இந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கட்டும். நேயர்கள் அனைவருக்கும் புதிய தலைமுறையின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். உங்களோட 52வது வயசு வரைக்கும் கல்யாணமும் நடக்கல, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் கூட அட்டெம்ப்ட் பண்ணல. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிடும். வெற்றி நடை போடுகிறது. Touchscreen multimedia navigation. Experience Club Class in the luxurious new Monza.
யூவி கதிர்கள் தினமும் கண்களை பாதிக்கின்றன. இதனால் ஸ்கின் ஏஜிங், ஐ டிசீசஸ், பிரீமெச்சூர் ரிங்கிள்ஸும் ஏற்படுகின்றன. வாங்குங்கள் கிரிசால் போர்ட்டே யூவி பாதுகாப்பு. உங்கள் ஐ கேர் ப்ரொஃபஷனல்ஸிடம் மிகச்சிறந்த ஐஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரை பற்றி கேட்கவும். படம் எப்படி இருந்தது? எனக்கு மட்டுமா? எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. படமா இல்ல ஹீரோயினா? ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்காங்க. அதனால் சியட் டயர்கள் அதிசிறந்த பிடிப்பிற்காக அட்வான்ஸ் பாலிமர்ஸ் மற்றும் ஆங்குலர் டெட் டிசைனுடன் வருகின்றன. சிறந்த கிரிப் இப்போது வாழ்நாள் முழுவதற்குமான நிபந்தனையற்ற உத்தரவாதம். சியட் பைக் டயர்ஸ். உற்பத்தி விலைக்கே தங்க நகைகள் வழங்கும் லலிதா ஜுவல்லரி தற்போது மிக பிரம்மாண்டமாய் திருச்சியில். லட்சமாய் மிச்சப்படுத்துங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த சேதாரம். 0.5% முதல் 7% வரை மட்டுமே. லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை, திருச்சி. வெயில், தூசு மற்றும் மழையால் வீட்டிற்கு இந்த நிலைமையா? உங்கள் வீட்டிற்கு நெரோலாக் எக்ஸலின் மிக டஃப் ப்ரொடெக்ஷனை கொடுங்கள். இதன் வெதர் டிஃபென்ஸ் ஃபார்முலா இதை டஸ்ட் ரெசிஸ்டன்ட், யூவி ரெசிஸ்டன்ட் மற்றும் வாட்டர் ரெப்பல்லண்ட் ஆக்கும். நெரோலாக் எக்ஸல் மிகவும் டஃப். தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் ஆலுகாஸ், இது தங்கமான உறவு. எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம். சொல்லு, பாஸ் நானா இல்ல நீயா? சைக்கிள் 3-in-1 பியோர் அகர்பத்திகள், சம்பூர்ண தியானம். ரெனோ காண்பது ஒரு தடையற்ற இந்தியா. இந்த இந்தியாவிற்காக உருவாக்கியுள்ளோம் ஒரு விசேஷமான கார். மிக பெரிய, கண்கவரும், சக்தி வாய்ந்த ரெனோ டஸ்டர் தடுக்க முடியாத இந்தியருக்காக உருவாக்கப்பட்டது. ஒரிஜினலுக்கு ஈடு எதுவும் கிடையாது. கிர்லோஸ்கர் ஜென்யூன் ஸ்பேர்களால் மட்டுமே இந்த புரூட்டல் உலகுள் தப்பி பிழைக்க முடியும். அழையுங்கள் 1-800-233-3344. கோடீஸ்வரர் கண்ணையாவோட வருங்கால மாப்பிள்ள பார்த்தாரு. பொண்ணு ஹைட்டு, பேசினாரு ரேட்டு 10 லட்சம் ரூபாய். அவருக்கு நினைவுக்கு வந்ததோ காலையில பார்த்த பெரிய பள்ளம் தான். தன் டயரோட அழுத்தமான கிரிப்பு அவரை தக்க நிறுத்தல. மாப்பிள்ள கேட்டாரு, மாமா மேல பேசலாமா? வேணாம் ஐயா, எங்க நிறுத்தணும்னு தெரியும்ல. சிஎட் எஸ்யூவி டயர்ஸ் பெரிய ட்ரெட் பிளாக்ஸ் தரும் ஒப்பற்ற கிரிப் மற்றும் ஸ்டாப்பிங் பவர். ரோடோ ஆஃப் ரோடோ சிஎட் எஸ்யூவி டயர்ஸ் எங்க நிறுத்தணும்னு தெரியும். நான் தான் அரிந்தம் சாட்டர்ஜி. பெங்காலி. ஆனா வாடகை அதே 25,000 ரூபாய். எது மனசுல இருக்கோ அதுதான் கிடைக்கும். OLX.in மட்டுமே ஃப்ரீயா ஆட் கொடுத்து ரெண்ட் அல்லது சேல் பண்ணலாம். OLX.in எல்லாவற்றையும் விற்றுவிடும். இப்போது நீங்கள் வாங்கும் பிரீத்தி இண்டி குக்குடன் 3 இண்டக்ஷன் பேஸ் நான்ஸ்டிக் குக்வேர் செட் இலவசம். இச்சலுகை குறிப்பிட்ட மாடல்களுக்கு மட்டுமே. பிரீத்திக்கு நான் கேரண்டி. Spend on yourself. Spend on someone special. Spend on a vacation. Spend on a long drive. Spend all you want when you save on your new car. Tata Motors December offer. Grab it now. புது அர்த்தங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 7:30 மணிக்கு. ருசி நாவுக்கு மட்டுமல்ல,
கொஞ்சம் சூறு கொஞ்சம் வரலாறு சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் அனில் சேமியாவின் அனில் சம்பாரவை. ஆசையா சாப்பிடுங்க, அளவில்லாம சாப்பிடுங்க. இணைந்து வழங்குபவர்கள் ஃப்ரீ கோல்ட் ஆஃபர் லலிதாவில் மட்டுமே. 4 ஸ்பூன் கோல்ட் வின்னர் ஒவ்வொரு நாளும். மெரிட் பிரஷர் குக்கர். மெரிட் என்றாலே தரமும் நம்பிக்கையும் தான். CRI பம்ப்ஸ், பம்பிங் ட்ரஸ்ட் வேர்ல்ட் வைட். ஐடியல் பிரஷர் குக்கர் மற்றும் ஆச்சி ஊறுகாய். வணிகம் இணைந்து வழங்குபவர்கள் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். தீப ஒளியில் தெய்வீக அனுபவம். கிளியர் பிரைஸ் டாக்ஸ் CPT only from Joy Alucas. மிகவும் குறைவான விலையில். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க், சிட்டி யூனியன் பேங்க். குட் நைட் அட்வான்ஸ், லோ ஸ்மோக் ஆயில். 4 ஸ்பூன் கோல்ட் வின்னர் ஒவ்வொரு நாளும். சிஎட் பைக் டயர்ஸ், அதிசிறந்த கிரிப்புகள் மற்றும் OLX.in எல்லாமே விற்பனை ஆயிடும். புதிய தலைமுறையின் வணிகம் பகுதிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்பவரா நீங்கள்? அப்படி என்றால் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்பு உங்களை பற்றிய சான்றுகளை அளித்தவர் என்றால் இன்னும் ஒரு வாரத்திற்குள் மீண்டும் முகவரி மற்றும் அடையாள சான்றுகளை அளிக்க வேண்டும். தவறினால் புத்தாண்டு முதல் புதிய திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். KYC எனப்படும் வாடிக்கையாளரை அறியும் சான்றுகள் அளிப்பதற்கான காலக்கெடு வருகின்ற 31ஆம் தேதியுடன் முடிவதாக மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் 2012 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு KYC விதிமுறைகளை நிறைவு செய்தவர்களுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. அவர்கள் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்யலாம் என்று செபி அறிவித்துள்ளது. மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமின்றி பங்குச்சந்தை, துணிகர தொழில் முதலீட்டிற்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும். இப்போது செபி கேட்டுக்கொண்டுள்ள KYCயில் கூடுதல் விவரங்களாக தந்தை அல்லது வாழ்க்கை துணையின் பெயர், திருமண விவரம், ஆண்டு வருமானம், சொத்து விவரங்கள் ஆகியவற்றை குறிப்பிட கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தனிப்பட்ட விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே KYCயை நிறுவனங்கள் ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் மொத்த விலை அடிப்படையிலான பணவீக்கம் கணக்கிடும் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான கமிட்டியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சௌமித்ரா சௌத்ரி தலைமையிலான 31 உறுப்பினர்கள் கொண்ட கமிட்டியின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிய உள்ள நிலையில் மேலும் 6 மாதம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜூன் 31ஆம் தேதிக்குள் பணவீக்க கட்டுப்பாடு முறை குறித்த அறிக்கையை இக்கமிட்டி தர வேண்டும். மொத்த விலை குறியீட்டு எண் அடிப்படையில் பணவீக்கம் கணக்கிடப்படுகிறது. ஆனால் இந்த புள்ளி விவரங்கள் பொருட்களின் உண்மை விலை நிர்ணயத்தை பிரதிபலிப்பதில்லை என புகார்கள் எழுந்தன. மேலும் இதுபோன்ற புள்ளி விவரங்களை கொண்டுதான் வங்கி வட்டி வீதம் உள்ளிட்ட முக்கியமான முடிவுகளை அரசு எடுக்கிறது. இதையடுத்து விலைவாசி நிலவரத்தை துல்லியமாக கணிக்கும் வகையிலான மதிப்பீட்டு முறையை ஏற்படுத்த கடந்த ஏப்ரல் மாதம் சௌமித்ரா சௌத்ரி தலைமையிலான கமிட்டியை அரசு ஏற்படுத்தியது. 676 பொருட்களின் விலை நிலவரத்தை 5482 இடங்களிலிருந்து பெறப்பட்டு தற்போதைய மொத்த விலை பணவீக்கம் புள்ளி விவரம் உருவாக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. போட்டிகள் நிறைந்த வர்த்தக உலகில் பொருட்களை விற்க பல புதிய யுக்திகளை கையாள வேண்டியுள்ளது. அவற்றில் ஒரு மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பம் பல துறைகளிலும் இம்முறை வெற்றிகரமாக கையாளப்பட்டு வரும் நிலையில் இப்போது தேயிலை தூளிலும் இது எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இந்த புதிய முயற்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இயற்கை எழில் மிகுந்த உதகையின் அடையாளங்களில் ஒன்று தேயிலை. இங்கு தயாராகும் தேயிலைகள் இப்போது பல சுவைகளில் புது பரிமாணம் பெறுகின்றன. உதகையில் கடந்த 2 நாட்களாக நடந்த தேயிலை கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த 300 வகையான தேநீர் பார்வையாளர்கள் நாவையும் கவனத்தையும் கவர்வதாக இருந்தன. பழங்கள், மூலிகைகள் என பலவித பொருட்களை தேவையான விகிதத்தில் கலந்து இவற்றை தயாரிப்பவர்கள் கூறுகிறார்கள். தேநீரை யூஸ் பண்ணி தேநீர் கூட ஒரு வல்லாரையை சேர்த்து, தேநீர் கூட ஒரு யூக்கலிப்டஸ் இலையை சேர்த்து, தேநீர் கூட ஒரு பூண்டை சேர்த்து, தேநீர் கூட வெங்காயத்தை சேர்த்து இப்படி நம்ம சாப்பிடலாம். இதனால நமக்கு என்னென்ன பயன்கள்? சாதாரணமா வரக்கூடிய சுகவீனங்களை இந்த தேநீரை வச்சு நம்ம குணப்படுத்திடலாம். குழந்தைகளும் விரும்பி சுவைக்கும் வகையில் ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், ஏன் ஐஸ்கிரீம் சுவையையும் கொண்டு தேநீர் தயாரிக்க முடியும் என்கிறார்கள் இதை செய்யும் தொழிலில் உள்ளோர். இதுபோன்ற பல சுவைகளும் மருத்துவ குணங்களும் கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட தேநீர் மூலம் சிறு தேயிலை விவசாயிகளும் பயன் அடைவார்கள் என கூறப்படுகிறது. கான்செப்ட் நாங்க வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா இப்போ 12 ரூபாய் விற்கக்கூடிய அந்த பச்சை இலை நாளைக்கு அது 35 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏழை மக்கள் சாதாரண ஸ்மால் பிளான்டேஷன் இருக்கிற எல்லாருமே மேல வருவாங்க.
தேயிலைக்கு மதிப்பு கூட்டும் இத்தகைய முயற்சிகள் வெற்றி பெறுவதன் மூலம் தேநீர் பருகுவோரின் ஆரோக்கியம் காக்கப்படுவதுடன் சிறு தொழில் வாய்ப்புகளும் பெருகும் வாய்ப்புள்ளது. புதிய தலைமுறைக்காக சையது அப்பாஸ் மற்றும் சேஷகிரியுடன் பாலகிருஷ்ணன். இந்த ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பங்குச் சந்தைகளை பொறுத்தவரை இது ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கிறது. அதன்படி பங்கு முதலீட்டாளர்களின் மொத்த சொத்து மதிப்பு இந்த ஆண்டில் இதுவரை 27% அதிகரித்துள்ளதாக பங்குச்சந்தை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு நடப்பாண்டில் 68 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் அது 53 லட்சம் கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது. அதாவது இந்த ஆண்டில் இதுவரை மட்டும் பங்குகள் மதிப்பு சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீடு, காப்பீடு மற்றும் ஓய்வூதிய துறையில் அந்நிய நேரடி முதலீடு போன்ற பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு இறுதியில் தொடங்கியுள்ளன. இதன் பலனாக பங்குச்சந்தைகள் முன்னேற்றம் அடுத்த ஆண்டில் மேலும் வேகமெடுக்கும் என்றும் பங்குச்சந்தை நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. கடந்த 21ஆம் தேதி நிலவரப்படி இந்த ஆண்டில் சென்செக்ஸ் 3787 புள்ளிகள் உயர்வு கண்டு 19242 ஆனது. இது கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிலையான 15455 புள்ளிகளை விட 24% அதிகம். மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகளில் இன்று சிறிய அளவிலான முன்னேற்றம் காணப்பட்டது. ஆசிய சந்தைகளின் சாதகமான போக்கை பின்தொடர்ந்ததாலும் அமெரிக்க நிதி நெருக்கடியான நிதி உதவி திட்டத்தில் நிலவும் நிச்சயமற்ற நிலையாலும் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கை காட்டினர். அதனால் மும்பை மற்றும் தேசிய பங்குச் சந்தைகளில் வணிகம் மந்த நிலையில் நடந்தது. டாடா ஸ்டீல்ஸ், சன் பார்மா, இன்போசிஸ், NTPC பங்குகள் விலை உயர்ந்தன. ஜிண்டால் ஸ்டீல்ஸ், மாருதி, ONGCயின் பங்குகள் விலை குறைந்தன. இதற்கிடையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பங்குச் சந்தைக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வணிகத்தின் இறுதியில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 13 புள்ளிகள் உயர்ந்து 19255 என்ற அளவிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 8 புள்ளிகள் அதிகரித்து 5856 தனது வணிகத்தை முடித்தது. மறுபுறம் அந்நிய செலாவணி சந்தையில் இன்று மாலை நிலவரப்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி கண்டு 55 ரூபாய் 8 காசுகளாகவும், ஐரோப்பிய யூனியன் நாணயமான யூரோவின் மதிப்பு 72 ரூபாய் 61 காசுகளாகவும் உள்ளன. பிரிட்டனின் பவுண்ட் ஸ்டெர்லிங் 89 ரூபாய் 9 காசுகளாகவும், ஜப்பானின் 100 யென் 65 ரூபாய் 29 காசுகளாகவும் இருக்கின்றது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் அட்வென்ச்சர் இந்தியா, சவுத் இந்தியாவின் நம்பர் 1 commodity broker. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. இன்று மாலை நிலவரப்படி சென்னையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 32 ரூபாய் விலை உயர்ந்து 23048 ரூபாய்க்கு கிடைக்கிறது. முதலீட்டிற்கான 24 கேரட் சொக்க தங்கத்தின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 3081 ரூபாயாக இருக்கிறது. மறுபுறம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 4 ரூபாய் விலை உயர்ந்து 2881 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பார்வெல்லியை பொறுத்தவரை 1 கிலோ பார்வெல்லி 265 ரூபாய் விலை அதிகரித்து 57770 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் 1 கிராம் வெள்ளி 30 காசுகள் உயர்ந்து 61 ரூபாய் 80 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்கியவர்கள் அட்வென்ச்சர் இந்தியா, சவுத் இந்தியாவின் நம்பர் 1 commodity broker. மேலும் பல செய்திகள் உள்ளன, அவற்றை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பார்க்கலாம். ரெண்டு பேரும் செத்துருப்பீங்க. சாகலாம் தான் வந்தேன். கும்கி வெற்றி நடை போடுகிறது. கோடீஸ்வரர் கண்ணையாவோட வருங்கால மாப்பிள்ள பார்த்தாரு, பொண்ணு ஹைட்டு, பேசினாரு ரேட்டு 10 லட்சம் ரூபாய். அவருக்கு நினைவுக்கு வந்ததோ காலையில பார்த்த பெரிய பள்ளம் தான். தன் டயரோட அழுத்தமான கிரிப்பு அவரை தக்க நிறுத்தல. மாப்பிள்ள கேட்டாரு, மாமா மேல பேசலாமா? வேணாம் ஐயா, எங்க நிறுத்தணும்னு தெரியும்ல. சிஎட் எஸ்யூவி டயர்ஸ் பெரிய ட்ரெட் பிளாக்ஸ் தரும் ஒப்பற்ற கிரிப் மற்றும் ஸ்டாப்பிங் பவர், ரோடோ ஆஃப் ரோடோ. சிஎட் எஸ்யூவி டயர்ஸ் எங்க நிறுத்தணும்னு தெரியும். வெயில், தூசு மற்றும் மழையால் வீட்டிற்கு இந்த நிலைமையா? உங்கள் வீட்டிற்கு நெரோலாக் எக்ஸலின் மிக டஃப் ப்ரொடெக்ஷனை கொடுங்கள். இதன் வெதர் டிஃபென்ஸ் ஃபார்முலா இதை டஸ்ட் ரெசிஸ்டன்ட், யூவி ரெசிஸ்டன்ட் மற்றும் வாட்டர் ரெப்பல்லண்ட் ஆக்கும். நெரோலாக் எக்ஸல் மிகவும் டஃப்.
அட்வென்ச்சர்ஸ் இந்தியால கோல்ட் டிமெட் ஃபார்மட்ல தங்கத்தை ஒவ்வொரு கிராமா எப்ப வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். நம்ம பொன்னான உலகம் பாதுகாப்பா இருக்கும். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா தென்னிந்தியாவின் நம்பர் 1 கமோடிட்டி புரோக்கிங் நிறுவனம். நான் தான் அரிந்தம் சாட்டர்ஜி. பெங்காலி. ஆனா வாடகை அதே 25,000 ரூபாய். எது மனசுல இருக்கோ அதுதான் கிடைக்கும். OLX.in மட்டுமே ஃப்ரீயா ஆட் கொடுத்து ரெண்ட் அல்லது சேல் பண்ணலாம். OLX.in எல்லாவற்றையும் விற்றுவிடும். இந்த பஸ் பிடிக்கிறதுக்குள்ள என்னாச்சு? சமையல் பண்ணிட்டு பல் தேய்க்கணும், சமையல் பண்ணிட்டு குளிக்கணும், சமையல் பண்ணிட்டு தலை சீவணும். இதுக்கு நடுவுல ராஜேஷ் வேற. பிரியா, where is my bag? நீ பிரீத்தி இண்டி குக் யூஸ் பண்ணலையா? பிரீத்தி இண்டி குக் கேஸ் ஸ்டவ் வெறும் 68% ஹீட் தான் வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஆனா இண்டி குக் 85% ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதனால சமையலும் சீக்கிரம் நடக்கும், உன் நேரம், கரண்ட், ஏன் பணமும் மிச்சமாகும். ஒரிஜினலுக்கு ஈடு எதுவும் கிடையாது. கிர்லோஸ்கர் ஜெனியூன் ஸ்பேர்களால் மட்டுமே இந்த புரூட்டல் உலகுள் தப்பி பிழைக்க முடியும். அழையுங்கள் 1-800-233-3344. Federal Bank cheerful festive offer. Reduced home loan interest rate. Loan for housewarming. 5% off on pure gold. Federal Bank. Carlton. Designed in London since 1976. ஹோட்டலுக்கு போனா கேஷியர் கேட்பாரு எத்தனை இட்லி வேணும்னு. ஆனா அம்மா அப்படியா, வயிறு நிறைய சாப்பிடுன்னு வாய் நிறைய சொல்லுவாங்க. சில பேர் 100 ரூபா வாங்க சார், நம்ம வண்டியில போலாம், மீட்டர் போதும். 100 அடி எக்ஸ்ட்ரா போறதுக்கு மீட்டருக்கு மேல கேட்பாங்க. ஆனா அப்பா அப்படியா, மேட்சுக்காக 100 கிலோமீட்டர் போகணும்னா கூட தயங்காம கூட்டிட்டு போவார்ல. ஒரு பொருளை வாங்கும் போது நமக்கே டவுட், என்னோட அளவு சரியா இருக்குமான்னு. ஆனா தங்கச்சியை ஆசீர்வாதம் பண்ணும்போது எவ்வளவு நேரம் கால தொடுதுன்னு அன்பு ஆழந்தான் பார்ப்போம். வியாபாரத்துக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இருக்கு. வியாபாரம் வெளியே, உறவு உள்ள. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் அலுகாஸ், இது தங்கமான உறவு. தலைவலி அமிர்தாஞ்சன் ஃபாஸ்ட் ரிலாக்ஸேஷன் பாம். வாவ், இவ்வளவு சீக்கிரம் சரியாயிடுச்சு. அண்ணே, உங்களுக்கு அமிர்தாஞ்சன் பாம்க்கு இணையே இல்ல. போகும்போது எவரது நிழலையும் பின்பற்றி முன்னேறுவேன். நானோவுடன் இப்ப ஒவ்வொரு பயணமும் லட்சியமாயிடுச்சு. டாடா நானோ, உங்கள் சந்தோஷத்தின் சாவி. இப்போது வழங்குகிறோம் டாடா நானோ ஸ்பெஷல் எடிஷன். இன்றைய வீட்டிற்கு ஓட்டிச் செல்வீர். வணிகம் பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். 2012-13 நிதியாண்டில் இன்னும் 3 மாத காலங்களில் நிறைவடைய உள்ள நிலையில் வருமான வரி சலுகை பெற உதவும் திட்டங்களுக்கு பல திட்டங்கள் வெளியாக தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பினான்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது IIFCL நிறுவனம் வரி சலுகையுடன் கூடிய கடன் பத்திரங்களை வெளியிட்டு நிதி திரட்ட உள்ளது. இக்கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யும் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு 10 ஆண்டு முதிர்வு திட்டத்தில் 7.19% வட்டியும், 15 ஆண்டு முதிர்வு திட்டத்தில் 7.86% வட்டியும், 20 ஆண்டு திட்ட முதிர்வில் 7.9% வட்டியும் வழங்கப்படும். இந்த கடன் பத்திர வெளியீடு வரும் 26ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரை நிறைவடைகிறது. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உரிமம் காலாவதியாக இன்னும் 1 வார காலமே உள்ள நிலையில் அது தனது மறுசீரமைப்பு திட்டத்தை இன்று தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 3 மாதங்களாக விமானங்களை இயக்காத நிலையில் முதற்கட்டமாக குறைந்த அளவிலான விமானங்களை இயக்குவதற்கான திட்டத்தை DGCA எனப்படும் விமான இயக்குநரகத்திடம் கிங்ஃபிஷர் நிறுவன அதிகாரிகள் அளித்ததாக DGCA உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்நிறுவனத்தின் உரிமம் வருகின்ற 31ஆம் தேதி காலாவதியாகும் நிலையில் விமானங்கள் பறக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு கிங்ஃபிஷர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். விமான நிறுவனத்தை மறுசீரமைப்பதற்கான நிதி திட்டங்கள் மற்றும் இயக்க செலவுகள் குறித்து இந்த கடிதத்தில் கிங்ஃபிஷர் நிறுவன அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளதாகவும் அந்த உயர் அதிகாரி தெரிவித்தார்.
17 வங்கிகளுக்கு சுமார் 8000 கோடி ரூபாய் கடன் பாக்கியுள்ள நிலையில் கிங்ஃபிஷர் நிறுவன தலைவர் விஜய் மல்லையா 425 கோடி ரூபாயை அளித்து முதற்கட்டமாக சில விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு சிலிண்டர் கட்டுப்பாட்டில் தொடங்கி அரசின் பல சீர்திருத்த முடிவுகள் சாமானிய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வரும் நிலையில் இதைவிட கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்ற கருத்து வெளியாகியுள்ளது. நாட்டின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ரகுராம் ராஜன் தான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் அவர் கூறுகையில், அரசு இப்போது சரியான பாதையில் செல்ல தொடங்கியிருப்பதாக கூறினார். எனினும் அரசின் மானிய சுமை 2% கீழ் குறைக்க வேண்டும் என்றால் மேலும் பல கடினமான முடிவுகள் தேவைப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நிதி பற்றாக்குறை இலக்கு 5.3% என மாற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராஜன், இதை எட்டுவதற்கே கடினமான நடவடிக்கைகள் தேவை என்று தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், உரம், உணவுப் பொருட்கள் என பலவிதமான பிரிவுகளில் அரசு தரும் மானியம் நடப்பு நிதியாண்டில் 1,80,000 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. MLM எனப்படும் சங்கிலி தொடர் வணிக திட்டத்தில் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் இவற்றை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளது. சட்டவிரோதமாக MLM நிறுவனங்களை அடையாளம் காண்பது, மோசடி திட்டங்களை தடை செய்வது குறித்து இவ்வாரம் ஆய்வு நடத்தப்படும் என கம்பெனி விவகாரத்துறை இணையமைச்சர் சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார். MLM மோசடி குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தமிழகத்தில் மேற்கு வங்கத்திலும் தான் MLM தொடர்பான மோசடிகள் புகார்கள் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. சமூக நலத்திட்டங்களில் மானிய தொகையை நேரடியாக பயனாளிகளின் கணக்கில் பணமாக அளிக்கும் திட்டம் புத்தாண்டில் தொடங்கும் நிலையில் அதற்கான பணிகள் புதுவையில் வேகம் எடுத்து வருகின்றன. கல்வி உதவித்தொகை முதல் முதியோர் ஓய்வூதியம் வரை சுமார் 36 சமூக நலத்திட்டங்களில் அளிக்கப்படும் மானிய தொகையை நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக 43 மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் அங்கு அதற்கான பணிகள் வேகம் பெற்று வருகின்றன. இதில் ஒன்றான புதுச்சேரியில் செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகளை மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஆய்வு செய்தார். இத்திட்டத்தின் அமலாக்கம் குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் நிலையில் அதற்கு சிதம்பரம் பதிலளித்தார். வங்கித்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் வந்துவிட்ட நிலையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது கடினமான ஒன்றாக இருக்காது என்றும் இது குறைகளை அகற்ற திட்டமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு பின் பேசிய புதுவை முதல்வர் ரங்கசாமி, மத்திய அரசின் திட்டங்களுக்கு புதுச்சேரி அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் சொன்னது மாதிரி இந்த திட்டத்திற்கு எங்களுடைய மாநில அரசு முழு ஒத்துழைப்பு தரும். முழுமையான பயனாளிகளுக்கு அந்த பயன் சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கை அரசு எடுக்கும். உலகின் வாழைப்பழ உற்பத்தியில் இந்தியா முக்கிய இடம் வகிக்கும் நிலையில் இந்த ஆண்டில் வாழைப்பழ சாகுபடி குறைந்ததால் அதன் ஏற்றுமதி சரிந்துள்ளதாக CII அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவின் இந்த ஆண்டு வாழைப்பழ ஏற்றுமதி 20,000 டன்களாக குறைந்துள்ளது. இது கடந்த ஆண்டில் 30,000 டன்களாக இருந்ததாக CII அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வாழைப்பழ உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா, பிரேசில் முன்னிலை வகிக்கும் நிலையில் உலகின் மொத்த வாழைப்பழ ஏற்றுமதியில் இந்தியா 0.02% இடத்தை மட்டுமே வகிக்கிறது. உள்நாட்டில் வாழைப்பழ தேவை அதிகம் என்ற நிலையிலும் ஏற்றுமதிக்கு அதிக விலை கிடைத்ததும் இதற்கு காரணமாக CII அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் வாழைப்பழ சாகுபடியில் முன்னிலை வகிக்கும் தமிழகத்தில் 20 ரகங்களில் வாழைப்பழங்கள் காய்க்கின்றன. இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா, ஈரான், குவைத், பஹ்ரைன், நேபாளம், கத்தார், ஓமன், மாலத்தீவு மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு வாழைப்பழம் ஏற்றுமதி ஆகுவதாகவும் CII அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2010-11 நிதியாண்டில் 81,19 லட்சம் ரூபாய்க்கு வாழைப்பழம் ஏற்றுமதியான நிலையில் 2011-12 நிதியாண்டில் அது 29,39 லட்சமாக குறைந்துவிட்டதாகவும் CII கூறியுள்ளது. உலக அளவில் பிரபலமான இந்திய வணிக நிறுவனங்களில் டாடா முதலிடம் வகிக்கிறது. இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சங்கமான அசோசியம் நடத்திய ஆய்வில் இத்தகவல் தெரிய வந்துள்ளது. இந்தியாவிலும் வெளிநாடுகளில் இயங்கும் 78 நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. டாடா குழுமங்களின் தலைவர் பொறுப்பிலிருந்து ரத்தன் டாடா வரும் 28ஆம் தேதி விலக உள்ள நிலையில் இதன் அடுத்த தலைவராக சைரஸ் மிஸ்திரி பொறுப்பேற்கிறார். புதிதாக பொறுப்பேற்கும் மிஸ்திரிக்கு தற்போதைய உலக பொருளாதார மந்த நிலை சமாளித்தது
வர்த்தகத்தை பெருக்குவது சவாலான பணியாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதே சமயம் இந்த சவாலில் மிஸ்திரி வெற்றி பெற்று ரத்தன் டாடாவை போலவே தன் நிறுவனத்தை வெற்றிகரமாக வழி நடத்துவார் என்றும் அந்த ஆய்வில் பங்கேற்றவர்கள் பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பல செய்திகள் உள்ளன, அவற்றை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பார்க்கலாம். உண்டியல் இந்த காதலிக்கிற கிறுக்கைங்களுக்கு மத்தவங்களை பார்த்தா கிறுக்கு போயில மாதிரி தெரியுமாடா? ஏன்னா இந்த பெருசுங்களுக்கு லவ்னாலே பிடிக்காதானே? வெற்றி நடை போடுகிறது. போகும்போது எவரது நிழலையும் பின்பற்றி முன்னேறுவேன். நானோவுடன் இப்ப ஒவ்வொரு பயணமும் லட்சியமாயிடுச்சு. டாடா நானோ, உங்கள் சந்தோஷத்தின் சாவி. இப்போது வழங்குகிறோம் டாடா நானோ ஸ்பெஷல் எடிஷன். இன்றைய வீட்டிற்கு ஓட்டிச் செல்வீர். ஒரிஜினலுக்கு ஈடு எதுவும் கிடையாது. கிர்லோஸ்கர் ஜென்யூன் ஸ்பேர்களால் மட்டுமே இந்த புரூட்டல் உலகுள் தப்பி பிழைக்க முடியும். அழையுங்கள் 1-800-233-3344. கோடீஸ்வரர் கண்ணையாவோட வருங்கால மாப்பிள்ள பார்த்தாரு, பொண்ணு ஹைட்டு, பேசினாரு ரேட்டு 10 லட்சம் ரூபாய். அவருக்கு நினைவுக்கு வந்ததோ காலையில பார்த்த பெரிய பள்ளம் தான். தன் டயரோட அழுத்தமான கிரிப்பு அவரை தக்க நேரத்துல. மாப்பிள்ள கேட்டாரு, மாமா மேல பேசலாமா? வேணாயா, எங்க நிறுத்தணும்னு தெரியும்ல. C8 SUV டயர்ஸ், பெரிய ட்ரெட் பிளாக்ஸ் தரும் ஒப்பற்ற கிரிப் மற்றும் ஸ்டாப்பிங் பவர், ரோடோ ஆஃப் ரோடோ. C8 SUV டயர்ஸ், எங்க நிறுத்தணும்னு தெரியும். இப்போது நீங்கள் வாங்கும் பிரீத்தி இண்டி குக்குடன் 3 இண்டக்ஷன் பேஸ் நான்ஸ்டிக் குக்வேர் செட் இலவசம். இச்சலுகை குறிப்பிட்ட மாடல்களுக்கு மட்டுமே. பிரீத்திக்கு நான் கேரண்டி. காஃபி கொசு அதிகமா வருது ராத்திரியில. எஸ் சார். குட் நைட். கவலைப்படாத, இது சேஃப். சாரி சார், இது குட் நைட் அட்வான்ஸ்ட் மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. இதன் ஐசோ பவர் ஃபார்முலா ஸ்ப்ரேயை முழு சேஃபாக வைக்கும், கொசுக்களை விரட்டி அடிக்கும். தலைவலி. அமிர்தாஞ்சன் ஃபாஸ்ட் ரிலாக்ஸேஷன் பாம். வாவ், இவ்வளவு சீக்கிரம் சரியாயிடுச்சு. லே, உங்களுக்கு அமிர்தாஞ்சன் பாம்க்கு இணையே இல்ல. ஹோட்டலுக்கு போனா கேஷியர் கேட்பாரு எத்தனை இட்லி வேணும்னு. ஆனா அம்மா அப்படியா, வயிறு நிறைய சாப்பிடுன்னு வாய் நிறைய சொல்லுவாங்க. சில பேர் 100 ரூபா வாங்க சார், நம்ம வண்டியில போலாம், மீட்டர் போதும். 100 அடி எக்ஸ்ட்ரா போறதுக்கு மீட்டருக்கு மேல கேட்பாங்க. ஆனா அப்பா அப்படியா, மேட்சுக்காக 100 கிலோமீட்டர் போகணும்னா கூட தயங்காம கூட்டிட்டு போவார்ல. ஒரு பொருளை வாங்கும் போது நமக்கே டவுட், என்னோட அளவு சரியா இருக்குமான்னு. ஆனா தங்கச்சியை ஆசீர்வாதம் பண்ணும்போது எவ்வளவு நேரம் கால தொடுதுன்னு அன்பு அளந்தா பார்ப்போம். வியாபாரத்துக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இருக்கு. வியாபாரம் வெளியே, உறவு உள்ள. தங்கமான உறவுகள் அளந்து பார்க்க முடியாது. ஜோஸ் அலுகாஸ், இது தங்கமான உறவு. பெரிய பெரிய பேச்சு பேசு நீங்க. உலகத்துல 2 விஷயம் ஃப்ரீயா கிடைக்குது, பெரிய பெரிய பேச்சு அப்புறம் OLX.in. இங்க ஃப்ரீ ஆட் போடுங்க, ஃப்ரீயா வித்துடுங்க, அதுவும் நல்ல விலையில. OLX.in எல்லாமே விற்பனை ஆயிடும். Designed in London since 1976. ரெனோ காண்பது ஒரு தடையற்ற இந்தியா. இந்த இந்தியாவிற்காக உருவாக்கியுள்ளோம் ஒரு விசேஷமான கார். மிக பெரிய, கண்கவரும், சக்தி வாய்ந்த ரெனோ டஸ்டர் தடுக்க முடியாத இந்தியருக்காக உருவாக்கப்பட்டது. லலிதா ஜுவல்லரி ஃப்ரீ கோல்ட் நகை சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கோல்டையே ஃப்ரீயா தராங்க. நீங்க கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் பணத்தை அன்னைக்கு ரேட்ல தங்கமா வரவு வைக்கிறாங்க. அதனால தங்கத்தோட விலை ஏறினாலும் கவலையே இல்ல. எல்லாமே 916 ஹால்மார்க் நகைங்க. சேதாரம், செய்கூலி, வரி எல்லாமே ஃப்ரீ. எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா தங்கத்தையும் ஃப்ரீயா தராங்க. Touchscreen multimedia navigation. Experience club class in the luxurious new Monza.
வணிகம் பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். விமானத்தில் பறப்பது வசதியானவர்களுக்கு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானோருக்கு எட்டாத ஏக்கமாகவே தொடரும் நிலையில் சிறிய ரக பொம்மை விமானங்கள் வானில் பறப்பதை காண்பதிலும் அதன் தயாரிப்பு நுணுக்கங்களை அறிவதிலும் ஆர்வம் காட்டுவது இயல்பானது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சென்னை ராணுவ படைத்தளத்தில் சிறிய ரக பொம்மை விமானங்கள் தயாரிப்பு மற்றும் கண்காட்சி நடந்தது. ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்களின் மாதிரிகள் மட்டுமின்றி உதிரி பாகங்களும் அதில் இடம்பெற்றன. விமான போக்குவரத்தில் ஆர்வம் கொண்டவர்களின் முயற்சியில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பார்வையாளர்கள் பங்கேற்றனர். ஒரு மொஃபெட் ஓட தேவையான 50 cc என்ஜின் வரை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட குட்டி விமானங்களை வானில் பறக்கவிட்டு பல்டி அடிக்க வைத்து சாகசம் காட்டினர் அதன் தயாரிப்பாளர்கள். இந்த கண்காட்சியின் நோக்கத்தை அதன் அமைப்பாளர் KV சாரி விளக்கினார். We would like people to develop into good scientists and makers of aircraft. And with that view, this is the third time that we are doing it. And we have had a lot of people who have come in. And the idea primarily is to inculcate a technical bent of mind. We want children not to look at these things as something that they just go on to office. This is creation. When you see something like this fly, it brings out the child in you. விமானங்கள் பறக்கும் விதம், தயாரிப்பு முறைகள் பற்றிய பார்வையாளர்களின் தவறான கணிப்புகள் குறித்து விஞ்ஞானிகள், விமான தயாரிப்பாளர்கள் விளக்கமளித்தனர். முதலில் ஜெர்மனியில் 1990களில் சிறிய ஜெட் இன்ஜின் பொருத்திய குளிர்பான பாட்டில் அளவிலான பொம்மை விமானங்களை விண்வெளி ஆர்வலர்கள் தயாரித்தனர். அதை எல்லாரும் செய்ய முடியும் என்கிறார் பொம்மை விமான தயாரிப்பு ஆர்வலர் அலெக்சாண்டர் ஜார்ஜ். This is a very nice hobby. People think it is a very expensive hobby. It is not. Anybody can start with a low level to sky is the limit. You can do aero modeling. Anybody can start. It depends. You can start as low as even 2,000, 3,000 rupees to even 5 lakhs, 20 lakhs like that. There is no limit to it. தங்கள் விஞ்ஞான ஆர்வம், விடாமுயற்சியால் குறைந்த உயரத்தை தொட முடிந்துள்ள விமான ஆர்வலர்களின் ஒரே நோக்கம் பயணிகளை சுமந்து பறக்கும் பெரிய விமான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் என்பதுதான். அது எல்லாருக்கும் சாத்தியமாகுமா என்ற கேள்வி எழுந்தாலும் முயன்றால் வானமே வசமாகும். புதிய தலைமுறைக்காக பாஸ்கரனுடன் விபின் சௌந்தர்யா. பிக்ஸட் டெபாசிட்களுக்கு வட்டியை தேனா வங்கி அதிகரித்துள்ளது. அதன்படி 1 ஆண்டு முதல் 2 ஆண்டுகள் வரையிலான பிக்ஸட் டெபாசிட் மீது வட்டி 0.35% உயர்கிறது. இதுவரை 8.75% இருந்த வட்டி 9.1% அதிகரித்துள்ளது. புதிய வட்டி விகிதம் கடந்த 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தேனா வங்கி வெளியிட்ட தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு நிதி சிக்கல் தீர்வு காணும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இன்னொரு புறம் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் இங்கு களை இழந்துள்ளதாக தெரிகிறது. அமெரிக்க பட்ஜெட் பற்றாக்குறையை சரிகட்ட மானிய செலவு குறைப்பு மற்றும் கூடுதல் வரி விதிப்பை அதிபர் ஒபாமாவின் அரசு அறிவிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே பொருளாதார மந்தநிலை பாதிப்புகளை சந்தித்து வரும் மக்களுக்கு இது கவலை தருவதாக உள்ளது. இதன் விளைவாக இந்த ஆண்டில் வழக்கமான கிறிஸ்துமஸ் உற்சாகம் காணப்படவில்லை. ஷாப்பிங்கும் குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. வணிகர்கள் வியாபாரத்தை அதிகரிக்க தங்கள் லாபத்தை பெரிதும் குறைத்துக் கொண்டு இந்த ஆண்டு கூடுதல் தள்ளுபடி அளிக்க வேண்டியுள்ளது என்கின்றனர். அதோடு பனிப்புயலும் கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் உற்சாகத்தை குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் இன்றைய வணிகம் பகுதி நிறைவடைந்தது. மேலும் பல தகவல்களுக்கு புதிய தலைமுறையுடன் இணைந்திருங்கள். வணிகம் இணைந்து வழங்கியவர்கள் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், தீப ஒளியில் தெய்வீக அனுபவம். கிளியர் பிரைஸ் டாக்ஸ் CPT only from Joy Alucas, மிகவும் குறைவான விலையில். ராசியான பேங்க், ஈசியான பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், குட் நைட் அட்வான்ஸ், லோ ஸ்மோக் ஆயில், 4 ஸ்பூன் கோல்ட் வின்னர் ஒவ்வொரு நாளும். சிஎட் பைக் டயர்ஸ், அதிசிறந்த கிரிப்புகள் மற்றும் OLX.in எல்லாமே விற்பனை ஆயிடும்.